கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 கொரிந்தியர் 6:14 வாசிக்கிறேன். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். ஆம், இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது நிறைய சம்பவத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்பொழுது அதிலே ஒரு விசுவாச அறிக்கையும் அவர் இடுகிறார். அந்த என்ன விசுவாச அறிக்கை இடுகிறார்? அந்த வசனத்திலே கடைசி அவர் சொல்லுகிறார், எழுப்புவார். யார் யாரை எழுப்புவார்? ஓ, கர்த்தர் தம்முடைய ஜனங்களாகிய நம்மை எழுப்புவார். ஆம், சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இந்த கடைசி நாட்களில் தேவனால் எழுப்பப்பட வேண்டியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். எழுப்பப்பட வேண்டிய சூழ்நிலையில் தான் பலர் இருக்கிறார்கள். பேதுருவும் யோவானும் ஸ்தோத்திரம் பிறவி குருடனை பார்த்து கைலாகு கொடுத்தார்கள். ஓ ஸ்தோத்திரம், உடனே அவன் எழுந்து துள்ளி குதித்து நடந்தான் என்று பார்க்கிறோம். இப்ப பேதுருவு யோவானும் ஒரு பிறவி குருடனை, ஒரு பிறவி சப்பானியை எழுப்பி விட்டார்கள். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தால் அங்கு பர்த்திமேயு குருடன் என்கிறதான ஒரு கண் பார்வையற்ற ஒரு மனுஷன் இருக்கிறார். இயேசுவோடு போன சிலர் போதகர் உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி அந்த பார்வையற்ற மனுஷனை எழுப்பிவிட்டார்கள். அதோடு அவன் எழுந்தவன் தான் விசுவாசம் உள்ளவனாய் மாறினான். கர்த்தர் நல்லவன். ஐத்தீகு என்கிறவன் மேலே இருந்து தூக்கத்திலே கீழே விழுந்தான். பவுல் அவனுக்காக ஜெபித்த போது மரித்த அவன் திரும்பவும் எழும்பினான். கர்த்தர் நல்லவன். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வாசித்தால், நாயினூர் விதவையின் மகன் மரித்து படுத்த படுக்கையாய் இருக்கிறான். இயேசு தொட்டபடினால் அவன் உயிர் பெற்றவனாய் எழுந்தான் என்று அங்கு பார்க்கிறோம். எழுந்து உட்கார்ந்தான் என்று அங்கேயும் அவன் எழுப்பப்படுகிறான். ஓ, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ராஜாக்களின் நாட்களிலே தீர்க்கதரிசிகளின் நாட்களில் பார்த்தால் சூனேமித்தியாளுடைய மகன் மரித்து அந்த இடத்துல எழும்ப மாட்டாமல் உயிரற்ற சடலமாய் கீழே கடக்கிறான். தீர்க்கதரிசி வந்து ஜெபித்து மேலே விழுந்த மாத்திரத்திலே அவன் தும்மி அவன் எழுந்தான் என்று பார்க்கிறோம். அப்ப இங்க தீர்க்கதரிசியினால் ஒரு பிள்ளை எழுப்பப்படுகிறான். ஓ, கர்த்தர் நல்லவே. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு என்கிற மனுஷன் மரித்து கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாட்களாய் எழும்ப முடியாமல் சடலமாய் கிடக்கிறான். அங்கு இயேசு போகவில்லை, இயேசுவின் கை சரீரம் போகவில்லை, வேறு எதுவும் போகவில்லை. ஆனால் அந்த கல்லறைக்குள் இயேசுவின் வார்த்தை போனது. வெளியே வா என்கிற வார்த்தை போனது. அந்த வார்த்தை போய் அந்த லாசருவை எழுப்பிவிட்டது. மரித்து கடந்த நாரிப்பை கடந்த அவன் சுகமாய் மனமுள்ள சரீரத்தோடு எழுந்தான். அதனாலதான் இங்கு 1 கொரிந்தியர் 6:14 பார்க்கிறோம், எழுப்புவார் என்று சொல்லி. இப்ப இந்த எழுப்புவார் என்கிற வரிசையிலே நாயினூர் விதவையின் மகன் எதுல எழும்ப முடியாம கடந்தான்? அவன் வாலிபத்தின் நிமித்தமாக எழும்ப முடியாமல் கடந்தான். அந்த நிலைமையிலும் கர்த்தர் அந்த வாலிபனை எழுந்து உட்காரவை. லாசரு எதுல எழும்ப முடியாமல் கடந்தார்? நாரி போனது நிமித்தமாக எழும்ப முடியாமல் கடந்தால் அந்த நாற்றம் போனதுனால அவர்
நறுமணம் வீசுகிறவராய் எழும்பினார். எலிசா தீர்க்கதரிசி நாட்கள்ல சூனேமித்தியாளுடைய மகன் எழும்புகிறான். எதை வைத்து? அவனுக்கு பயங்கர தலைவலி இருந்தது. தலைவலி நிமித்தம் உயிரே போய் கிடந்தான். இப்பொழுது அங்கு ஜெபித்தது நிமித்தம் தலைவலியும் போனது, உயிரும் வந்தது. இப்பொழுது சுகமானவனாய் அவன் எழும்பினான். பர்த்திமேயு குருடன் எதை வைத்து எழும்பினான்? அவனுடைய அழுக்கு வஸ்திரங்கள் மேலே இருந்ததினால் எழும்ப முடியாதிருந்தான். இயேசு அழைத்த மாத்திரத்தில் அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போட்டு எழுந்தான். அவன் ஜீவனுள்ள சாட்சியாய் மாறினான். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல பிறவியிலிருந்து குருடனாயிருக்கிற ஒரு மனுஷன் அவன் பாவத்தினால் இருந்தானோ என்று சீசர்கள் கேட்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய மகிமை விளங்கும்படி இப்படி இருக்கிறான் என்று சொல்லி அவனை சுகமாக்குகிறான். பிறவியிலிருந்து 40, 45, 50 வயது வரைக்கும் பிச்சைக்காரனாய் இருந்த அவன் இப்பொழுது கண் பார்வையும் பெற்றான், பிச்சைக்கார தனத்தையும் விட்டான், ஆண்டவருக்காக எழும்பினான். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன்? இவர்களெல்லாம் எழுப்பின ஆண்டவர் உங்களையும் எழுப்புவதற்கு வல்லவராயிருக்கு. இங்கு நான் ஆழமான அதே போல ஸ்பாட்டை அடி என்று சொல்லக்கூடிய ஒரு பகிரங்கமான காரியத்தை நான் சொல்லிதான் ஆக வேண்டும். முன்னொரு காலத்துல லாசரு மரித்து எழும்ப முடியாமல் கிடந்தார். பர்த்திமேயு குருடன் பார்வை இல்லாததனால் விழுந்து போய் கிடந்தார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரீதியில இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதத்துல சிறைப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், தரித்திரியப்பட்டவர்கள். ஆனா இந்நாட்களில் எழும்ப முடியாமல் கடக்கிறவர்கள் யார் தெரியுமா? நிறைய ரெவரண்டுகள், சொல்கிறோம், நிறைய பிஷப்மார்கள், நிறைய போதகர்கள், நிறைய சுவிசேஷகர்கள், நல்ல பகிரங்க தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள். கர்த்தர் நல்லவன். ஒரு காலத்திலே கையை நீட்டினால் கையிலிருந்து வல்லமை புறப்பட்டு அநேகரை கீழே விழத்தள்ளினவர்கள். இப்போ இவர்களே எழும்ப முடியாமல் தள்ளப்பட்டு கிடக்கிறார்கள். இவர்களெல்லாம் குருடர்கள் கிடையாது, இவர்களெல்லாம் சப்பானிகள் கிடையாது, இவர்களெல்லாம் வியாதி வந்தவர்கள் கிடையாது, இவர்கள் தலைவலி வந்தவர்கள் கிடையாது, இவர்கள் பிறவி சப்பானிகள் கிடையாது, பிறவி குருடர்கள் கிடையாது, பாவத்தினால் விழுந்தவர்கள் கிடையாது. ஆனாலும் எழும்ப முடியாது கிடக்கிறார்கள். ஏன்? எதனால்? அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதுல ஒரு முக்கிய முழு காரணம், இந்த காலம் கடைசி காலம். இந்த காலம் நீங்கள் நினைக்கிறதை போல, நான் நினைக்கிறதை போல அவ்வளவுக்கு நல்ல காலம் கிடையவே கிடையாது. தேவ பிள்ளைகளே, இது எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? கொடிய காலம். இந்த காலத்தை குறித்த ஒரு வசனத்தை ஆவியானவர் எனக்கு நினைவுபடுத்துகிறார். அவர் சொல்லுகிற நினைவுபடுத்துகிற அந்த காலத்தை உங்களுக்கு காண்பிக்கும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு கூட. யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது மற்றும் 5வது வசனங்கள். யோவான் 9, 4 மற்றும் 5. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். நான் சொன்னேனே, இந்த நாட்களில் தேவன் அநேகரை எழுப்ப விரும்புகிறார், அல்லது நாம் எழும்ப வேண்டும் என்று. ஏன் எழும்ப வேண்டும்? அப்படியானால் இவர்களெல்லாம் ரெவரண்டுகளும், பிஷப்புகளும், போதகர்களும், தீர்க்கதரிசிகளும், அப்போஸ்தலர்களும், சுவிசேஷகர்களும், வல்லமையானவர்களும், பகுதி நேர ஊழியர்களும், முழு நேர ஊழியர்களும், நல்ல தான தர்மம் பண்ணினவர்களும், உதவி செய்தவர்களும், பாட்டு பாடினவர்களும், சங்கீதங்கள் ஏற்றினவர்களும், நிறைய புத்தகங்கள் எழுதினவர்களும், பிரபல்யமானவர்களும், தொலைக்காட்சி செய்தியாளர்களும், சொத்திரம் இது பெரிய பெரிய ஊழிய எழுப்புதல் உண்டாக்கினவர்களும், இவர்களெல்லாம் எழும்ப முடியாமல் இருக்கிறதற்கு காரணம், பொத்தாம் பொதுவாய் எல்லாரும் சொல்ற காரணம், அவர்கள் பாவத்தில் விழுந்து விட்டாங்க.
ஆனா நான் அந்த பொத்தாம் பொதுவான ஒரு சத்தியத்தை இங்க சொல்ல விரும்பல. இவர்கள் எல்லாம் எழும்ப முடியாததுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறபடி, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் இன்றைக்கு ஆங்காங்கு பற்றி கொண்டிருக்கிறது, ஆங்காங்கு பிடித்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் சிலருக்கு தேவனுடைய ஆலயம் இருக்கிறது, ஆனா ஆலயத்தில் ஆராதிக்க மக்கள் இல்லை. சிலருக்கு நல்ல வாகனங்கள் இருக்கிறது, அந்த வாகனத்தில் போய் ஊழியம் செய்வதற்கான ஊழிய எல்லை இல்லை. சிலருக்கு நல்ல படிப்பு இருக்குது, அந்த படிப்பை ஊழியத்தில் பயன்படுத்தக்கூடிய தாளந்து இல்லை. சிலருக்கு நல்ல கிருபை இருக்குது, ஆனா அந்த கிருபை வரத்தோடு செயல்படுவதில்லை. சிலருக்கு வேதத்தின் நல்ல அறிவு இருக்குது, வேதத்தின் தெளிவு இருக்குது, ஆனா இவங்க போதித்தால் கேட்பதற்கு ஆடுகள் இல்லை. இப்படி ஒன்று இருக்கிறது, ஆனால் பயன்பட முடியல. ஒன்று இருக்கிறது, அதை உபயோகிக்க முடியல. ஒன்று இருக்கிறது, ஒன்று பிரயோஜனம் இல்லாது இருக்கு. இப்படிதான் நிறைய ஊழியக்காரர்களுடைய நல்ல கிறிஸ்துவில் தேறின முதிர்ந்த விசுவாசிகளுடைய நிலைமை கூட இப்படி எழும்ப முடியாத நிலைமையில தான் இருக்கு. இந்த எழும்ப முடியாததற்கு முதல் காரணம் கர்த்தருடைய ஆவியானவனுக்கு சொல்ல சொன்ன மாதிரி இந்த யோவான் 9:4 படி ராக்காலம் வருகிறது. ஒன்று. இரண்டாவதாக எழுப்புவார் என்ற வசனம் சொல்லுகிறது. ஆனா எழுப்புவார் என்றால் கீழே கடக்கிறவர் தானே எழுப்பணும். அப்போ கீழே கடக்கிறதுக்கு இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய ஊழியத்திலும் என் கண்ணாலும் என்னுடைய காதுகளாலும் நான் கேட்டதையும் நான் பார்த்ததையும் அனுபவித்ததை சொல்லுகிறேன். இன்றைக்கு வெறும் வினோதமான ஆவி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. ஒரு வினோதத்தின் ஆவி. இதுவரைக்கும் நீங்க அசுத்தாவி கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்புறம் விபச்சார ஆவி, வேசித்தன ஆவி கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்புறம் பேயி, பிசாசு, சாத்தான், லேகியோன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆவிகளுடைய அலைக்கழிப்பின் காலமெல்லாம் ஒண்ணு போயிடுச்சு. இப்ப அந்த ஆவிகளை விட வேறு ஒரு ஆவி எங்கு உலாவிட்டு இருக்கு. அந்த ஆவிக்கு பேர் என்னன்னா வினோத ஆவி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த வினோத ஆவி என்ன தெரியுமா? ஓ கர்த்தர் நல்லவே, ஒரு தேவனுடைய பிள்ளையை ஸ்தோத்திரம், ஒரு ஊழியக்காரனை, ஒரு கிறிஸ்தவர்களை கீழ்த்தரமாய் நடத்தும், ரொம்ப மட்டமாய் அவர்கள் மீது பழி சுமத்துவது, ரொம்ப அருவருப்பான காரியத்தை சொல்லி அவர்களை தூற்றுவது. ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவர்கள் யாரையோ தூற்றுகிறார்கள் சரி, பழி சுமத்துகிறார்கள் சரி, குற்றம் சாட்டுகிறார்கள் சரி, ஆனால் அது அத்தனை உண்மையா என்று கேட்டால் இவர்களுக்கு பதில் தெரியாது. ஓ நீ அவரை குறித்து, அந்த ஊழியக்காரியை குறித்து, இந்த தேவ மனுஷனை குறித்து, அந்த சபையை குறித்து இப்படி சொல்றியே, நீ பாத்தியா, அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டாக்கா, அதுதான் இதுதான் இப்படிதான், எனக்கு தெரியாதா, இப்படிதான் சொல்றாங்களே ஒழிய டான் 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 என்று சொல்லி அதற்கு ஆதாரங்களை சொல்ல முடியல. ஆனா இந்த ஒரு வினோத ஆவியில் நிறைந்தவர்கள் அந்நிய பாஷையில் ரொம்ப நேரம் ஜெபிப்பது கிடையாது. எல்லாரும் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வினோத ஆவியினால் நிறைந்தவர்கள் இந்த அந்நிய பாஷையிலே நீண்ட நேரம் ஜெபிப்பது கிடையாது. நல்ல சத்திய வசனத்தை அதிகமாய் படிப்பது கிடையாது. அருமையான அர்ப்பணிக்கப்பட்ட தியாகமுள்ள நல்ல ஊழியக்காரர்களோடு இவர்களுக்கு ஐக்கியம் கிடையாது. யாருடைய வம்புக்கும் தும்புக்கும் போகாத தான் உண்டு தன் கர்த்தர் உண்டு என்றிருக்கிற விசுவாசிகளோ நேசிக்கிற நேசம் இவர்களுக்கு தெரியாது. இந்த வினோத ஆவி உடையவர்களுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? ஓ எல்லாரும் என்னைய பேசணும், எல்லாரும் என்னைய தெரிஞ்சுக்கணும்,
நான் எல்லாருக்கும் அறியப்படணும். என்னுடைய செயல் அவங்க புரிஞ்சுக்கணும். நான் செய்யறது ரைட்டோ தப்போ அது அடுத்தது, ஆனா எல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்படி தனக்குத்தானே தன்னை நோக்கி இருக்கிறவர்கள் தான் இந்த வினோத ஆவியுடையவர்கள். நீங்க எங்கனாலும் பாருங்க, சொந்த தனம் போயிட்டு இருக்கிற சபையிலே தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்று தெரிந்திருந்து அந்த ஆவிக்குரிய தகப்பனை குறித்து கோல் மூட்டுகிறதும் கேவலமாய் பேசுகிற நாவுகளை உடையவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் நல்ல தகப்பன்மார் இன்றைக்கு எழும்ப முடியல. தனக்காக ஒரு காலத்துல மருத்துவமனையில் வந்து அழுதார்கள், அடிப்பட்ட போது வந்து விசாரித்தார்கள், நலன்படலில் பங்கு பெற்றார்கள் என்று போதகரமாவை குறித்து ஊழியக்காரிய குறித்து தெரியும். ஆனா இவர்களுக்கு மெல்லுவதற்கு ஒண்ணுமில்லை, சொல்லுவதற்கு ஒண்ணுமில்லைன்னு கடைசியில் தன் ஊழியக்காரியையும் தன் தாயையே பழிக்கிறதுமான ஒரு அனுபவம். இவர்கள வினோதத்தின் ஆவியில் உள்ளவர்கள். இங்கதான் பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த வினோத ஆவி உடையவர்களுக்கு பெரிய பாதிப்பு ஒண்ணுமே இல்லைங்க. நான் கொஞ்சம் வெளிப்படையா பேசுறேன். கர்த்தருடைய பாரத்தை, ஆண்டுடைய இருதயத்தின் இயக்கத்தை வெளிப்படையா பேசுறேன். அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒண்ணு இருக்காது. அவங்க போற போக்குல போயிட்டே இருப்பாங்க. எங்க குண்டு போடணுமோ குண்டு போடணும், எங்க குற்றச்சாட்டு சொல்லணுமோ குற்றம் சாட்டணும், யார பழி சுமத்தணும், எங்க தப்பா பேசணும், எங்க கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்தணும், அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எங்க ஷேர் பண்ணணும், எல்லா இடத்துக்கும் எப்படி பப்ளிசிட்டி பண்ணணும். அதுக்கான வேலையில இவங்க ரொம்ப நைட்டு பகல உட்காருவாங்க. அவங்களுக்கு கரண்ட் கட்டு இருக்காது, நெட்வொர்க் கட்டு இருக்காது, எந்த ப்ராப்ளம் இருக்காது. மற்ற நல்ல செய்திகளை விட, ஜெப செய்திகளை விட, ரத்த சாட்சியை விட, அர்ப்பணிப்பை விட, கர்த்தருடைய சத்தத்தை விட இவர்களுடைய இந்த வினோத செய்திகள் 8 திக்கும் வேகமாய் பரவும். அப்போ இதனால பாதிப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த பவுல் போன்ற நல்ல பரிசுத்தவான்கள், யோவான் போன்ற நல்ல தேவ மனிதர்களுக்கு, நல்ல தொற்கால் போன்ற அருமையான ஊழியக்காரிகளுக்கு, அவங்கதான் என்ன ஆகிறாங்க, எழும்ப முடியாமல் அப்படியே விடாய்த்து போகிறார்கள். நான் எவ்வளவோ கண்ணீர் வடிக்கிறேன், எவ்வளவோ நல்லது மட்டும்தான் பேசுறேன், யாரையும் பேசக்கூடாது, எதையும் தப்பா நம்ம எடை போடக்கூடாதுன்னு சொல்லி நான் பேசினாலே நன்மைதான் பேசுறேன். ஆனா என்னைய குறித்து இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லி அந்த தாயார், ஊழியக்கார தாயார், அந்த ஊழியக்கார ஸ்திரீ, அந்த சகோதரி, அந்த ஊழியக்கார தகப்பன், அந்த மேய்ப்பன் தனித்து உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறார். ஏன்னா இவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? அதாவது இந்த பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், ஊழியக்காரிகள், அப்போஸ்தலர்கள், மெய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்களுக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? எதிர்த்து பேச தெரியாது. அவங்க ஒண்ணு பண்றாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இவங்களுக்கு ஒண்ணு பண்ண தெரியாது. அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா இவங்க உடனே போன் பண்ணி சத்தம் போட்டு நீ எப்படி சொல்ல போச்சு, தகராறு பண்ண தெரியாது. பண்ண தெரியாது, கேட்க தெரியாது, ஒண்ணு சொல்ல தெரியாது. அதே சமயத்துல இவங்களை ஏத்து நிக்கவும் முடியாது, ஏத்து நிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வசனம் பைபிள் இருக்கு. யாருக்கு? இந்த நல்ல விசுவாசிகள், நல்ல அப்போஸ்தலர்கள், நல்ல தீர்க்கதரிசிகள், நல்ல மெய்ப்பர்கள், நல்ல ஊழியர்களுக்கு தெரிஞ்ச அப்பட்டமான ஒரே ஒரு வசனம் என்ன தெரியுமா? யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். இதுதான் அவங்களுக்கு சொல்ல தெரியும். அவங்க ஏதாவது பண்றாங்களா பண்ணட்டும், அவங்க என்னமோ நாசம் பண்றாங்களா பண்ணட்டும், எழும்புறாங்களா எழும்பட்டும். ஆனா நான் சொல்லுவேன், யெகோவா ஈரே, கர்த்தர் பர்வதத்தில் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் எனக்காக யாவை செய். இதை சொல்லிட்டு அப்படியே கப்சிப்பிடாயிரும். இப்படி இருக்கிறதுனால தான் இந்த வினோத ஆவியுள்ளவருடைய கிரியை இன்றைக்கு தேசங்களிலும், பட்டணங்களிலும், ஊர்களிலும், ஊழியங்களிலும் எல்லாவற்றிலும் பரவினதின் நிமித்தமாகத்தான் நல்ல அருமையான தேவ மனிதர்கள் எழும்ப முடியல.
ஓ கர்த்தர் நல்லவர், அவர்கள் விடாய்த்து போகிறார்கள், அவர்கள் தளர்ந்து போகிறார்கள், ஓ சோத்திரம், அவர் அங்கலாய்த்து போகிறார்கள். ஆனா எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த வினோத ஆவி உள்ளவருடைய இருதயம் எப்படிப்பட்டது? இந்த நல்ல ஊழியங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஊழியக்காரிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் கர்த்தருக்கு பயந்த தேவ ஜனங்களுக்கும் எதிராக எழும்புகிற வினோத ஆவியை உடையவருடைய இருதயம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவருடைய இருதயத்தை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். எசேக்கியேல் 8:12. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார். அல்லேலூயா. இந்த வினோத ஆவியை உடையவர்கள் சொல்றாங்க, நான் யார பத்தி பேசினாலும், நான் யாருக்கு எதிராக எதை பண்ணினாலும் கர்த்தர் அதை பார்க்க மாட்டார். ஏன்னாக்கா, நான் யார் மேல பழி போறனோ, யார் மேல குற்றஞ்சாற்றனோ, யாருக்கு விரோதமா எழும்புறனோ, என்ன அநியாயம் பண்ணனோ, அவர்களை கர்த்தரே கைவிட்டார். இதுதான் அந்த வினோத ஆவியை உடையவருடைய எண்ணம். இப்படி அவர்கள் இருதய கொளுத்திருக்கிறபடினால்தான் இந்த கடைசி காலத்துல ஒரு பக்கம் தீர்க்க தரிசனத்தின்படி ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் அநேக தேவ மனிதர்களை எழும்ப விடாமல் பண்ணுகிறது. மறுபக்கத்திலே கிறிஸ்தவனே கிறிஸ்தவனுக்கு விரோதமா, கிறிஸ்தவனே கிறிஸ்தவனுக்கு விரோதமா, ஓ சோத்திரம், நல்ல பரிசுத்தவானுக்கு சில பாவிகளாய் இவர்களே எழும்பி பயங்கரமான அநியாயமான காரியங்கள் செய்கிறார்கள். இதனால நல்ல 40 நாள் உபவாசம் போட்டவர்கள் போட்டு என்ன பிரயோஜனம், போது விடு அப்படின்னு சொல்லிட்டு 7 நாளா மாத்தியாச்சு. இதனால எழுப்புதல் கூட்டம் நடத்திட்டு இருந்தவங்களாம் இவ்வளவு கூட்டம் நடத்தி இன்னைக்கு இப்படிதானே இருக்குது, போது இனி பணத்தை செலவழிச்சு என்ன செய்ய, ஐயோ கையேந்தி வாங்கி ஏன் கூட்டத்தை நடத்தணும், வர்ற கூட்டத்தை நம்ம நடத்துவோம் சொல்லிட்டு பெரிய பெரிய பெருவிழாக்கள் நடத்தினவர்களாம் நிறுத்தியாச்சு. சுத்திகரிப்பு கூட்டம் நடத்தினவங்களா இப்ப நிறைய சபைகள்ல நிறைய ஊழியக்காரர்கள்ட்ட பாருங்க, சுத்திகரிப்புடைய எல்லைகள்லாம் அப்படி சுருங்கிட்டு வருது. ஏன்னா அந்த தகப்பனுக்கு தாய்க்கே தெரியுது, மாசந்தோறும் சுத்திகரிப்பு வைக்கிறோம், வாரந்தோறும் சுத்திகரிப்பு வைக்கிறோம், ஆனா இவங்க வாயில வர்றதெல்லாம் கெட்ட வார்த்தையா இருக்குது, சபைக்கு வர்றதெல்லாம் லேட்டா இருக்குது, ஊழியத்தை தாங்கிறது வெறுமையா இருக்குது, ஒரு மாற்றம் இல்ல, ஒரு முன்னேற்றம் இல்லை, இன்னும் நான் சுத்திகரிப்பு நடத்தி என்ன பிரயோஜனம் சொல்லி முன்னெல்லாம் வாரந்தோறும் நடத்தின சுத்திகரிப்பு மாதத்துக்கு ஒன்னா மாறிடுச்சு. அதனாலதான் அந்த ஊழியங்கள் எழுப்பலை. இதெல்லாம் இன்னைக்கு சபைகள்ல ஊழியங்களில் இருக்கிறதா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு என் அனுபவ ரீதியா நான் பேசுறேன். கடந்த கால பரிசுத்தவான்கள், அதாவது நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஆதி பிதாக்கள், அவங்கள்ட்ட இருக்கிற எத்தனையோ நல்ல கேரக்டர்ஸ், விசுவாசிகள்கிட்ட நல்ல பழக்கம் இருக்கும். அதுல எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? ராத்திரியில அர்த்தராத்திரி நடுராத்திரி ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு விம்மி அழுவாங்க. பக்கத்துல பொண்டாட்டி உட்காந்து ஜெபம் பண்ண மாட்டாங்க, பிள்ளைக உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க, அவங்களும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஊழியக்காரு தனியா உட்காந்து திடீர்னு ஏஞ்சி கர்த்தர் சொன்னார்கிட்ட உணர்த்தப்பட்டாருன்னு சொல்லிட்டு ஏதோ 2 விசுவாசிகளை பத்தி நினைவு வந்தோடனே ஏஞ்சி உட்காந்து விம்மி அழுவாங்க. ஆண்டவரே அவங்களை விடுமையா, கர்த்தாவே தப்புமையா, எப்படியாவது நன்மை செய்யுமையன்னு சொல்லி நிறைய ஊழியக்காரர்கள் நடு ராத்திரியில அழுகிறவர்களா இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய போதகர்களையும் நல்ல ஊழியக்காரர்களையும் சுவிசேஷகர்களையும் இயேசுல தீர்க்கதரிசிகளையும் கூட எனக்கு தெரியும்.
ஆனா இன்னைக்கு நல்ல ஊழியக்காரர்கள் கூட இன்னைக்கு நடுராத்திரி ஜெபம் இல்லவே இல்லை. நல்ல விசுவாசிகள்கிட்ட கூட நடுராத்திரி ஜெபம் இல்லவே இல்லை. மன உடைஞ்சி கதறுகிற ஜெபம் இல்லவே இல்லை. அதனாலதான் அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி 1000 தரிசனம் இருக்கு, இருதயத்துக்கு முன்னாடி 18,000 திட்டங்கள் இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி 1000 தரிசனமும் இருதயத்துக்கு முன்னாடி 18,000 திட்டங்கள் இருந்தும் அது எதுவுமே பிராக்டிக்கலா பண்ண முடியாது. அது எதையுமே சக்சஸ் பண்ண முடியல. அது எப்படியோ ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது, தடையாயிட்டு. இதுக்கு காரணம் 3 ஒன்று, இது கடைசி காலத்தின் ராக்காலம். 2, வினோத ஆவியை உடையவர்கள் உங்க உற்சாகத்தை கெடுக்கிறார்கள், உங்கள் ஆவியை தடுக்கிறார்கள், நீங்க செய்வதை குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள், நீங்க மகா துரோகி என்று பட்டம் சுமத்த பார்க்கிறார்கள். அதனால் நீங்கள் விடாய்த்து போகிறீர்கள். 3வது, சபையில ஜெபம் இருக்கு, கூட்டத்துல ஜெபம் இருக்குது, காத்திருப்பு ஜெபம் இருக்குது, சுத்திகரிப்பு ஜெபம் இருக்குது, அமாவாசை ஜெபம் இருக்குது, உபவாச ஜெபம் இருக்குது, ஆயத்த ஜெபம் இருக்குது. ஆனா தனித்திருக்கிற ஜெபம் இருக்குதா? தனித்திருந்து அழுகிற பழக்கம் இருக்குதா? தனித்திருந்து கண்ணீர் விடிக்கிற பழக்கம் இருக்குதா? அது இல்லாமல் எழும்பவே முடியாது. எஸ்எஸ்கே சாமுவேல் வர்றாரு, தலையில கைய வைக்கிறாரு, கர்த்தர் சொல்றாரு, சிறியவனை சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறதை போல உயர்த்தி பிரபுக்களோடு ஜனத்தின் அதிபதிகளோடும் உன்னை உட்கார பண்ணுகிறார் என்று சொல்லி சங்கீதம் 113:7, 8வது வசனத்தை எஸ்எஸ்கே சாமுவேல் தீர்க்கதரிசனம் சொல்றார். அவர் சொல்றது நல்லதுதான், அவர் சொன்ன வசனம் நல்லதுதான், அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நல்லதுதான், சரியானதுதான். ஆனாலும் அந்த வசனம் அங்க உயிர் பெறல, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறல. இப்ப உடனே சொல்றோம், அவர் பாட்டுக்கு வந்தாரு, தாட்பூட்டினாரு, என்னென்னமோ சொன்னாரு, ஒண்ணு விளங்கல. அவர் தீர்க்க தரிசனம் ஒண்ணு விளங்காத தீர்க்க தரிசனம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசியோ உங்களுக்கா ஜெபித்த ஊழியக்காரனோ காரணம் கிடையாது. உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற தனித்து விழுந்து கிடக்கிற அனுபவம் இல்லை. மனைவியோடு உட்கார்ந்து பேச நேரம் இருக்குது, யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லி 5 மணி நேரம் 7 மணி நேரம் ஒரு சின்ன நிகழ்ச்சி அட்டெண்ட் பண்ண டிராவல் பண்ண நேரம் இருக்குது. கர்த்தர் நல்லவே சொல்றோம். மற்ற திட்டமிட்ட வேலைகளை போய் வேவு பார்க்கறதுக்கு, சுத்தி பார்க்கறதுக்கு, வேலை வாங்கறதுக்கு நேரம் இருக்குது. ஆனா ஒரு தேவ மனுஷனுக்கு, ஒரு தேவ மனுஷிக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு, நல்ல ஒரு விசுவாசிக்கு ராத்திரியில நடுராத்திரியில உட்கார்ந்து அழுகிறதுக்கு நேரம் இல்லைங்க. தேவ சமூகத்துல கண்ணீர் விடிக்க விருப்பம் இல்ல, முடியலங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியாக்கள் நிறைய கத்து கொடுத்துருச்சு. என்ன கத்து கொடுத்துருச்சு? நீ 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்காட்டி சீக்கிரம் செத்து போயிருவ. நீ கண்டிப்பா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும். நீ இந்த ஜூஸ சாப்பிடல, இந்த பூண்டை எடுத்து இந்த தேன்ல ஊற வச்சு திங்கல அப்படின்னாக்கா உனக்கு கொலஸ்ட்ரால் வந்துடும், பிபி வந்துடும். நீ பூண்டை நல்ல தேன்ல ஊற வச்சு சாப்பிடு, எல்லா நோய் போயிடும். அப்போ உடனே என்ன ஆகுறது? இந்த பூண்டை சாப்பிடணும், தேனை சாப்பிடணும், உடனே இங்க கண்மயக்கம் வருது, நல்ல தூக்கம் வருது. இப்போ இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் தான் நிறைய ஊழியர்களுடைய, தேவ மனிதர்களுடைய, தேறின விசுவாசிகளுடைய, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய, ஆவிக்குரியவருடைய, தேவனோடு உறவாடுகிற தனித்த அனுபவத்தை திருடிவிட்டது. அது திருடிவிட்டது என்று சொல்லுவதை விட திருடுவதற்கு நாம் ஒப்பு கொடுத்து விட்டோம். நீ வா, நான் கதவை திறந்து வைக்கிறேன், நீ வா, என் நேரத்தை எடுத்துக்க. ராத்திரியில தனித்திருந்து மோசையை போல, ஐயோ என் ஜனத்துக்காக என் பேரை கிறுக்கி போடும் சொல்லக்கூடிய கிறுக்குத்தனமான ஜெப வீரர்கள் இன்றைக்கு இல்லை.
ராத்திரியில தனித்திருந்து 1000 தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீரூற்றமா நலமாயிருக்கும் என்று சொல்லக்கூடிய நலமான தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு இல்லை. ராத்திரியில ஒத்தையில உட்கார்ந்து முழுவதும் சவுலுக்காக சாமுவேல் மனநொந்து ஜெபித்ததை போல மனநொந்த ஊழியக்காரிகள் இன்றைக்கு இல்லை. அவங்களுக்கு நல்ல டேம்பரின் அடிக்க தெரியும், நல்ல இனிமையா பாட்டு பாட தெரியும், மயில் மாதிரி அழகா ஸ்லோ மூவிங்ல அப்படியே பாடி லாங்குவேஜ காண்பிக்க தெரியும். ஓசத்துல அருமையான வசனத்தை எடுத்து 100 வசனத்தை மனப்பாடமா சொல்லி நான் எவ்வளவு தேறி இருக்கிற பாருன்னு சொல்லி நேர்த்திய பிரசங்கம் பண்ண தெரியும். கல்லாப்பெட்டியை திறந்து 50 ரூபா கொடுக்கிற இடத்துல 100 ரூபா கொடுத்து நான் எவ்வளவு கொடுக்கிறேன் பாருன்னு சொல்லி கொடுக்கறதுல பெருமை பாராட்ட தெரியும். ஓசத்திரம் இன்னும் எத்தனையோ சொல்லிக் இதெல்லாம் முடியுது, இதெல்லாம் தெரியுது. ஆனா இதை எல்லாத்தையும் கர்த்தர் நேசிக்கிறார், விரும்புகிறார், கேட்கிறார் என்பதை விட ஒரு பெரிய ஒரு ரகசியம், மகனே மகளே, இந்த 1 கொரிந்தியர் 6:14 படி தேவன் கர்த்தரை எழுப்பினதை போல உங்களை எழுப்ப விரும்புகிறார். அதற்கு அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு குவாலிட்டி, ஒரே ஒரு நல்ல தரம், அது என்னன்னா ராத்திரியில நடு ராத்திரியில நீங்க தேவனோடு இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். நீங்க ஆண்டவரோடு இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அதற்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? ஏன் உங்களுக்கு எவ்வளவு வசதி ஆண்டு கொடுத்திருக்காரு. உங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஹால் இருக்குது, ஒரு போர்ட்டிகோ இருக்குது, ஒரு கெஸ்ட் ரூம் இருக்குது, நல்ல பெரிய விரிந்த கிச்சன் இருக்குது, நல்ல ஓப்பன் டெரஸ் இருக்குது, ஒரு வராண்டா இருக்குது, தனித்து உட்கார்றதுக்கு ஒரு நல்ல உயரமான படிக்கட்டுகள் ஸ்டெப்ஸ் இருக்குது. வீட்டுல எவ்வளவோ இடம் இருக்குங்க. நீங்க போய் அங்கேயோ நேர் முழங்கால நின்று எல்லாரும் பார்க்கணும்ல, ஒரு படிக்கட்டுல உட்காருங்க. எவ்வளவோ இடத்தை சூழ்நிலைய கர்த்தர் கொடுத்திருந்தோம், வாய்ப்புகளும் நல்ல இடங்களும் தேவன் தந்திருந்தோம். இந்த வசதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த தனித்திருக்கிறது முடியாது. ஆனா குடிசையில இருக்கவங்களும், கூளையில இருக்கவங்களும், தெருவுல இருக்கவங்களும், சின்ன வீட்டுல இருக்கவங்களும், ஓட்டு வீட்டுல இருக்கவங்களும், வாடகை வீட்டுல இருக்கவங்களும், அறையில தங்குறவங்களும், ரூம்ல தங்குறவங்களும், தலைய சுத்தி காலை சுத்தி 18 பேருக்கு நடுவுல படுத்திருக்கிறவங்களும் அங்கலாய்க்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள், ஜபிக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள், கண்ணீர் வடிக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இல்லாதவர்களும் நெருக்கப்பட்டவர்களும் கர்த்தருடைய பாதத்தை கண்ணீரால் நனைக்கிறார்கள். இருக்கிறவர்களும் வசதி உள்ளவர்களும் தான் பஞ்சுமெத்தையை தேடுகிறோம். லவங்கத்தையும் பட்டையையும் சாம்பிராணியும் படுக்கையில தூவுவதற்கு தெரிகிறோம். என்னென்னமோ யோசிக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் அழுவதற்கு மட்டும் நேரம் இல்லை. அதனாலதான் எழும்பவே முடியல. ஆனா நம்ம சொல்றோம், பாஸ்டர் ஏன் தெரியுமா என் ஊழியம் வளரல, தடி எடுத்தவெல்லாம் தண்டாட்டிக்காரன்ற மாதிரி இன்னைக்கு நிறைய பெருகிச்சு பாஸ்டர், நிறைய வந்துருச்சு பாஸ்டர், அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, எனக்கு அதுல தெரியப்பட, அதனாலதான் வளரும்ல. இது உங்களுக்குள் இருக்கிற பிசாசு பேசுகிற வார்த்தை. இது உண்மையான வார்த்தை அல்ல, இது பிசாசின் வார்த்தை. சத்துரு உங்களை முழுவதும் பைண்ட் பண்ணி வச்சிருக்கிறான். அதனாலதான் நீங்க சுற்றி இருக்கிறவங்களை குறித்து சொல்ல தெரியுதே தவிர உங்களுக்குள் இல்லாததை சொல்ல முடியல. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க,
இந்த 1 கொரிந்தியர் 6:14 தேவன் கர்த்தரை எழுப்பினார். தேவன் கர்த்தரை எழுப்பினார். அதே போல உங்களையும் ஆண்டவர் எழுப்புவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். என்னையும் எழுப்புவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். இது தேவனுக்காக நாம் எழும்ப வேண்டியதுதான். சரி, கடைசியா சொல்லி முடிக்கிறேன். அவர் எழுப்புவார். எதை வைத்து எழுப்புவார் தெரியுமா? எதை கொண்டு எழுப்புவார் தெரியுமா? கோலை கொண்டு அடித்து எழுப்புவது அல்ல. சத்துருவை கொண்டு வந்து பயமுறுத்தி எழுப்புவது அல்ல. அந்த 1 கொரிந்தியர் 6 அதே வசனம், அந்த 14 வசனம் சொல்லுது, தமது வல்லமையினாலே எழுப்புவார். அல்லேலூயா. தமது வல்லமையினாலே எழுப்புவார். வல்லமையினால் எழுப்புவார் என்று சொன்னால், எழுப்புகிறவர் வல்லமை உள்ளவர் என்று சொன்னால், இனி எழும்ப போகிற நீங்களும் கர்த்தருக்குள் வல்லமையானவர்கள் தான். உங்களை ஒரு வல்லமையினாலே கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். அது வசனத்தை பேசுகிற வல்லமையா இருக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வல்லமையா இருக்கலாம், 8 திக்கும் இருக்கிற ஜனங்களை கூட்டி சேர்க்கிற வல்லமையா இருக்கலாம், ஒருவரும் போக முடியாத இடத்துக்கு போகக்கூடிய வல்லமையா இருக்கலாம், மற்றவர்கள் ஜெபிக்க முடியாததை போல அதிகமாய் நன்றாய் அதைவிட அதிகமாய் ஜெபிக்கக்கூடிய வல்லமையா இருக்கலாம். அந்த தேவனுடைய வல்லமையினால் உங்களை எழுப்ப போகிறார். அதனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் வல்லமையான கருவிகளாய் மாறப் போகிறீர்கள். நான் சத்தியமா உங்க தலையில அடிச்சு நான் சொல்றேன். சில ஊழியக்காரர் சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஒண்ணுக்கு விளங்க மாட்ட, உன்னெல்லாம் இன்னும் என்ன பிரயோஜனம், இனி கத்தருப்பால் நினைக்கிறியா? பல பேசலாம். என் வாழ்க்கையில ஒருவரையும் குத்தி கிழித்து காயப்படுத்துவது என் ஊழியம் அல்ல. என் ஊழியமே குத்தப்பட்டவர்களையும் கிழிக்கப்பட்டவர்களையும் உடைக்கப்பட்டவர்களையும் காயம் கட்டி எழுப்பி விடுவது. அதனால தான் நான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு எந்த நிலைமையில இருந்தாலும் சரி பிரதர் சிஸ்டர், உங்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அந்த 1 கொரிந்தியர் 6:14 வல்லமையினால் எழுப்ப விரும்புகிறார். வல்லமையினால். அதற்கு அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான். நடுராத்திரி, அர்த்தராத்திரி, இருட்டு வேளை தனித்திருந்து கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீர் வடிப்பு. நடுராத்திரி, அர்த்தராத்திரி, இருட்டு வேளையில் கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீர் வடிப்பு. இதை ஒன்றை செய்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். இதை ஒன்றை செய்வதற்கு உங்களை தத்தம் செய்யுங்கள். இந்த ஒன்றுக்காக உங்கள் சுகத்தை இழந்து விடுங்கள். இந்த ஒன்றுக்காக நித்திரையை இழந்து விடுங்கள். அதன் பின்பு பாருங்கள், கர்த்தர் உங்களை வல்லமையினால் எழுப்புவார். வல்லமையினால் எழுப்புவார். அந்த வல்லமையினால் அந்த வல்லமையினால் கர்த்தர் எழுப்புவார் என்று சொன்னால், அதற்கு பின் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த வல்லமை செய்ய வேண்டிய பெரிய காரியம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை தேவன் வல்லமையினால் எழுப்பினால் உடனே அவங்க குருடருடைய கண்களை திறப்பாங்க, செவிருடைய காதுகளை திறப்பாங்க, ஊமைகளை பேச வைப்பாங்க, வெளிநாட்டு ஊழியத்துக்கு போவாங்க, தேசமா வழிகள் திறக்கப்படும், தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, ரெவரண்ட் பட்டம் வாங்குவாங்க, பிஷப் பட்டம் வாங்குவாங்க, அவங்களுக்கு தேசங்கள் அழைப்பு வரும், அங்க போவாங்க, இங்க போவாங்க. இது எல்லாம் ஒரு பொய்யான செய்தி. ஆனா சத்தியத்தை சொல்லுகிறேன்,
நீங்கள் தேவனுடைய வல்லமையினால் எழுப்பப்பட்டால், இந்த அப்போஸ்தலர் 10:38 வாசித்து நான் முடிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதனால் அவர் நன்மை செய்கிறவராய் சிருஷ்டித்திருக்கிறார். உங்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். அது வல்லமையினால் எழுப்ப போகிறார். அதற்கு பின்பு நீங்க செய்ய போகிற ஊழியத்துல பெரிய ஊழியம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் நன்மை செய்வது, எதற்கும் நன்மை செய்வது, எல்லா இடத்திலும் நன்மை செய்வது, எப்போது நன்மை செய்வது, நன்மை செய்து கொண்டே இருப்பது. இதை விட ஒரு நல்ல ஊழியம் இல்லவே இல்லை. நீங்க சுவிசேஷ ஊழியம் செய்யுங்க, அப்போஸ்தல ஊழியம் செய்யுங்க, தீர்க்க தரிசன ஊழியம் செய்யுங்க, மெய்ப்பனின் ஊழியம் செய்யுங்க, போதிக்கிற ஊழியம் செய்யுங்க, தான தர்ம ஊழியம் செய்யுங்க, எல்லாம் பண்ணுங்க. இது எல்லாவற்றை விட அந்த தான தர்மமாகிய நன்மை செய்கிற ஊழியத்திலே கர்த்தரிடத்து பயன்படுவார். இது ஊழியக்காரர்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த கிருபையுள்ள சத்தியத்தை கேட்கிற விசுவாச ஜனங்களுக்கும் இது கர்த்தருடைய வார்த்தை. 1 கொரிந்தியர் 16:14 படி ஆண்டவர் உங்களை எழுப்புவார், வல்லமையினால் எழுப்புவார். அந்த வல்லமையினால் உங்களை கொண்டு அநேகருக்கு நன்மைகளை செய்ய வைப்பார். அதற்கு கர்த்தர் உங்களிடத்தில் இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஒரே ஒரு தீர்மானம், ஒரே ஒரு பொருத்தனை, ஒரே ஒரு அர்ப்பணிப்பு என்னவென்று சொன்னார். ஆண்டவர்கிட்ட சொல்ல, இனி அர்த்தராத்திரி ஆனாலும், நடுராத்திரி ஆனாலும், ராக்காலம் ஆனாலும் நான் தனித்திருப்பேன் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தை கண்ணீரால் நனைப்பேன் ஆண்டவரே. வினோத ஆவிகள் என்னை அசைக்க கூடாது என்று சொன்னால் நான் ராத்திரியில் தனித்திருக்க வேண்டும். உம்முடைய பாதத்தை கண்ணீரால் நனைக்க வேண்டும். எல்லா வேலையும் நான் சுருக்கிறேன், எல்லா திட்டங்களை நான் நிறுத்துறேன், எல்லா தரிசனங்களும் அப்பால் வைக்கிறேன். நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நீ சொல்லுகிறேன். ராத்திரி நேரம் ராஜாமத்தில் அர்த்தராத்திரிலே இருட்டு வேளையிலே என் பாதத்தை கண்ணீரால் நினைத்திடே என்று சொன்னீரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை எழுப்பும் ஆண்டவரே, வல்லமையினால் எழுப்பும் ஆண்டவரே, நன்மை செய்கிற வல்லமையினால் என்னை நிரப்பும் என்று ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபிப்போம். இந்த ராத்திரி நேரத்துல நல்ல ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்ப விரும்புகிறது. நல்ல ஆவியானுடைய வல்லமை உங்களை நிரப்ப விரும்புகிறது. உங்க மகனையும் மகளையும் இந்த ராத்திரி ஜெபத்தினாலே கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். இனி நடு ராத்திரியிலும் ஒரு கூக்குரலின் சத்தத்தை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். ஓ, இரவு நேரத்தில் விம்மி அழுகிற ஒரு ஜெப சத்தத்தை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். ஓ, பொழுது விடிய 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 வீட்டுக்குள்ளே கண்ணீரின் மன்றாட்டின் ஆவியின் சத்தத்தை கர்த்தர் எழுப்ப பண்ண விரும்புகிறார். ஏனென்றால் உங்க வீட்டுக்குள்ளதான், உங்க மேலதான் ஆண்டவர் வல்லமையை வைக்க விரும்புகிறார். அவர் வல்லமையினால் எழுப்ப விரும்புகிறார். அதற்கு காரணம், நன்மை செய்ய வேண்டியவர்கள் அவருக்கு நிறைய தேவை, நிறைய தேவை. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. ஓ ரிகது நிகதியா கத்துற சகதா காத்தாரக நிகதுடியாத ரபதுடியாக எல்லாரும் கண்களை மூடி. அந்த 1 கொரிந்தியர் 14 சொல்கிறார், தேவன் கர்த்தரை எழுப்பினதை போல அவர் உங்களை வல்லமையினால் எழுப்புவார். இன்னைக்கு நிறைய பேர் எழுப்ப முடியாமல் விடாய்த்து போயிருக்கு. நிறைய பேர் எழுப்ப முடியாமல் தளர்ந்து போயிருக்கிறார். நிறைய பேர் சாக்கு போக்குகளை சொல்லி எழுப்ப முடியாது இருக்கிறார். சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து பார்த்தே எழுப்ப முடியாது இருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அதெல்லாம் பிசாசின் அறிக்கைகள், அதெல்லாம் சாத்தானின் சொற்கள். அவைகளை விட்டுவிடு மகனே, நீ ராத்திரியை எனக்கு கொடு, ராஜாமத்தை எனக்கு கொடு, இரவு நேரத்தை எனக்கு கொடு. என் பாதத்தில் உன் கண்ணீரை ஊற்று. இதோ உனக்கு ஒரு பகற்காலம் இருக்கிறது. ஓ, பகற்காலம் இருக்கு மட்டும் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை நான் செய்ய வேண்டும். பகற்காலம் இருக்கு மட்டும் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை நான் செய்ய வேண்டும். யோவான் 9:4 படி பகற்காலம் இருக்கு மட்டும் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும்.
உங்களுக்கு ஒரு பகிர்காலத்தை கர்த்தர் வைக்கிறார். நீங்க வயதானவர்களா, வயதுல முதிர்ந்தவர்களா, கொஞ்ச வயதுக்காரர்களா, விசுவாசிகளா, ஊழியக்காரர்களா, சகோதரர்களா, சகோதரர்களா, அதெல்லாம் இங்க சம்பந்தமே கிடையாது. ஒன்றே ஒன்று, இப்போ ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இனி என்னுடைய ஒவ்வொரு இரவும் கர்த்தருடைய இரவு. இனி ஒவ்வொரு ராஜாமமும் கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரை வடிக்கிற ஜாமம். ஓ ரகதனி எனக்கு ஒரு வல்லமை, என்னை எழுப்ப பண்ணுகிற ஒரு வல்லமை வேண்டும். நான் போய் மற்றவர்கள் எழுப்புவதை விட முதலாவது நீர் என்னை எழுப்ப வேண்டும் ஐயா, என்னை எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வல்லமை வேண்டும். அது நன்மை செய்கிற வல்லமையாயிருக்க வேண்டும். சகத்துரியாக்கள் அகோதரமாலாத்தியா அங்கடி மீத்திர மௌதினி கதீனி எல்லா வீடுகளுக்குள்ளும் வல்லமை நிரப்புவதாக, எல்லா சகோதர சகோதரிகளை வல்லமை நிரப்புவதாக, எல்லா தேவ மனிதர்கள் மனுஷிகளை வல்லமை நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் தேசங்களுக்குள் எழுப்பட்டும் ஆண்டவரே. நன்மை செய்கிறவர்களாய் எழும்பட்டு, நன்மை செய்கிறவர்களாய் எழும்பட்டு, வல்லமை நான் நிறைத்து விட்டோம். இன்று முதல் எல்லாருடைய வீடுகளிலும் இரவின் கண்ணீரின் சத்தம் கேட்கட்டும், அழுகையின் சத்தம் கேட்கட்டும், மனதுருக்கத்தின் சத்தம் கேட்கட்டும், விம்மி விம்மி கதறுகிற சத்தம் கேட்கட்டும், கிறிஸ்துவின் பாதத்தை நினைக்கிற சத்தம் கேட்கட்டும். அது நிமித்தம் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும் என்கிற தரிசனம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. பகற்காலமாய் மாற்றிவிடும், எல்லாருக்கும் பகற்காலமாய் மாற்றி. ஜெபத்தை கேட்டதற்காக 1 கோடி ஸ்தோத்திரம். எல்லா இடத்தையும் நீ வல்லமையினால் நிறைத்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் வல்லமையினால் நிறைத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய வார்த்தை அக்கினி பழம்பாய் எல்லாருக்குள்ளும் ஊடுருவி பாய்வது. இந்த அபிஷேகம் எல்லாருடைய இடங்களை ஆளுக செய்வது. தீபங்கள் பற்றி எறியட்டும், பட்டயங்கள் கர்த்தருக்காக துலங்கட்டும், குதிரைகள் தீவிரித்து புறப்படட்டும், ஒட்டகங்கள் பிரயாணம் பண்ணட்டும், அழுகைகள் மேலே எழுப்பட்டும், மிருகங்கள் வீரர்கள் எழுப்பட்டும், மான்கள் ஓடட்டும். ஒரு மறுரூபம் இவர்களுக்குள் வரட்டும், மறுரூபம் வரட்டும். நீ ஜெபத்தை கேட்டதற்காக கோடி ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.